இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு இரண்டு விதமான உறவுகளை பற்றி எடுத்துரைக்கின்றது. ஒன்று, மனிதனோடு மற்ற சக நண்பர்களோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய உறவு. மற்றொன்று, இறைவனோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய உறவு. மற்ற மனிதர்களோடு நாம் கொண்டிருக்கக்கூடியவை எவ்வாறு இருக்க வேண்டும்? ஒருவர் மற்றவரோடு அன்பு செய்து உறவு நிலை பாராட்ட வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, அது சண்டை சச்சரவாக அல்லது சரியான ஒரு மனத்தாங்களோடு இருக்கின்ற பொழுது நாம் அவற்றை சரி செய்து கொள்ள நாம் முயல வேண்டும். எனவே உறவு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஒருவர் மற்றவரோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு அது அவசியமானது. எனவே நாம் ஒருவர் மற்றவருக்கு எதிராக குற்றங்களை மன்னித்து உறவு நிலை பாராட்ட நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, கடவுளுக்கு நமக்குமான உள்ள உறவு, அதுதான் ஜெபம். ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இன்றைய நற்செய்தியிலே இரண்டாவது பகுதியிலே, உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்து மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் என்று சொன்னது போல, நாம் எதற்காக ஒன்று கூடி வந்து ஜெபிக்கின்றோம்? ஒரு கருத்துக்காக அல்லது ஒருவர் மற்றவருக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக வேண்டுதல் கேட்கப்படுகின்றது. எனவே நாம் ஒருவர் மற்றவருக்காக, இன்னும் நமக்காக மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்காக, அயலாருக்காக, எதிரிகளுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே நாம் செய்யக்கூடிய ஜெபமானது ஏதோ என்னுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்கக்கூடாது. மாறாக இறைவனுடைய திருவுளம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக, என்னுடைய வாழ்விலே இறை திருவுளம் நிறைவேற வேண்டும் என்பதை தான் நாம் உணர்ந்து அதற்கேற்றபடி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லது என்னுடைய தேவை இதெல்லாம் எனக்கு தேவைப்படுகின்றது, இதையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற வேண்டும் என்று ஜெபிப்பதல்ல ஜெபம். வேடிக்கையாக ஒன்று சொல்வார்கள், ஒரு சிறுவன் அவனுடைய அந்த தேர்வை எழுதி முடித்த பிறகு, எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கான், எப்படியாவது பெங்களூரை இந்தியாவுடைய தலைநகராக கடவுளே மாற்றிடுங்க, பெங்களூரை எப்படியாவது இந்தியாவுடைய தலைநகராக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, ஏன் தம்பி நீ இப்படி வேண்டுற, ஏன் பெங்களூரை வந்து இந்தியாவுடைய தலைநகராக மாற்றணும்னு சொல்லி வேண்டுற கேட்கின்ற பொழுது, இல்லை எக்ஸாமில் கேபிட்டல் சிட்டி ஆஃப் இந்தியா எது அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நான் டெல்லிக்கு பதிலாக பெங்களூர் எழுதிட்டு வந்துட்டேன், அதனால் எப்படியாவது பெங்களூராக மாற்றிடுங்க. கடவுள்கிட்ட எப்படியெல்லாம் நம்முடைய வேண்டுதல் இருக்கிறது என்று பாருங்கள். அப்படி என்னுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிப்பதல்ல ஜெபம், மாறாக இறைவனுடைய திருவுளம் என் வழியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிப்பதுதான் ஜெபம் என்பதை நாம் உணர்வோம். எனவே இந்த உறவு, மற்ற மனிதர்களோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய உறவு, கடவுளோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய உறவு சிறந்த நிலையிலே இருக்க வேண்டும். மற்ற மனிதர்களோடு நாம் உறவு பாராட்ட வேண்டும். கடவுளோடு உறவு ஒப்புரவு வழியாக, அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக நாம் இறைவனோடு உள்ள உறவிலே நீடித்து நிலைத்திருக்க ஜெபிப்போம். அதற்கான அருள் வர வேண்டுவோம். ஆமேன்.